ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோனா, இந்த லைவில் வர உறவுகளை பற்றி தான் அந்த வீடியோங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து வீடியோ டயம் கொஞ்சம் இறங்கையில் நான் வந்து சரி விட்டுறலாம் முடியலை அப்படின்னு நினச்சிட்ருக்கையில் கார்த்தி பிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கவங்க, பிருந்தா கார்த்தின்னு சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வந்து அம்மா வீடியோ நல்லா இருக்கம்மா, நீங்கள் லைவுக்கு வாங்க டயத்தை பிடிக்கலான்னு அவங்க தான் சொன்னாங்க. எவ்வளோனா இவங்க அது மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன்னா, நான் இப்பயே நான் வளரவே இல்லை, கொஞ்சம் தான் இது பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் அப்படி இருக்கையிலே நான் அவ்வளோ பேருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன், நம்மளுக்கு கீழே வர்றவங்களுக்கெல்லாம். அது மாதிரி நான் நிச்சயமாக வின் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எல்லா விதமும் நான் பட்ட கஷ்டத்துலேருந்து எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். புதுசாக வீடியோ போடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா. அப்புறம் லைவு போட்டால் முதல்ல முத்துப்பிரியான்னு ஒரு பொண்ணு, திருநெல்வேலி பொண்ணு வந்து நம்ம லைவில் ஆதரவு கொடுத்துச்சு. அப்புறம் அப்படியே எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் திருச்சி பையங்க, நிறைய பையங்க பிள்ளைங்க எல்லாம் உதவி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து சேலத்துலேருந்து அபின்னு வந்துச்சு. அப்புறம் சுகுணா வந்து அப்பையிலேருந்தே சப்போர்ட்டு. அப்புறம் அன்புராஜ் வந்து ஒரு சேனலும் வச்சுருக்காப்புல. அந்த பையனும் அது மாதிரி தான் நல்லா பேசிக்கிட்டு நல்லா நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துச்சு. ரொம்ப நாள் வந்துச்சு அந்த பையன். அப்புறம் நிறைய பையங்க கேரளாவிலேருந்து பிரபாகரன், அவ்வளோ பையங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் ஒருத்தங்க பேட் கமெண்ட் கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் யாரும் வர்றதில்லை. நான் சொல்லி அவங்களாம் வர்றதே இல்லை. ஏன்னா கிராமம் பேட் கமெண்ட் கொடுக்குறதெல்லாம் சட்டுன்னு போயிருந்தான் வீடியோவில். ஆனால் அதை பார்த்துட்டு அதையே ஒருத்தரையாக சொல்லி விட்டு அதை ஒரு சண்டை முண்டி விட்ருவோம். அதே கவலைப்பட்டுருந்தேன். இப்போ யாருமே நம்மளுக்கு வர்றதே இல்லை. அப்புறம் உறவுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரத்த பந்தவங்க பட்டவங்க ஒரு சிலர் பார்த்தாலும், ஒரு சிலர் வந்து என்னை பேசி தான் இருக்காங்க. ஏன் வீடியோ போடுற, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையா உனக்கு, இதெல்லாம் நல்லவே இல்லை, நிப்பாட்டு, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் தாண்டி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என்னையே புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் சப்போர்ட் கொடுத்தது என் பையன். எங்களை ஆரம்பித்து நான், விஜயா, இளமதி, நிறைய பேர் எங்கள் இதில் இருப்பாங்க, பிரதிபா, கீர்த்தின்னு நிறைய பேர், திவ்யா, சுருதி, ஆசனா, அவ்வளோ பிள்ளைங்களும் எல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் நாங்கள் போட்டோம் ஃபஸ்ட்டில். இப்போயும் அது மாதிரி தான் என் பிள்ளைங்கெல்லாம் சப்போர்ட்டு. நாங்கள் டீமாக தான் பண்ணோம் ஃபஸ்ட்டெல்லாம். அப்புறம் நானும் விஜயாவும் இப்படி பண்ணோம். அப்படி இப்போ முடியலை, விஜயாவுக்கு கொஞ்சம் கையில் நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். எப்போயாவது வரும் இப்படி பண்ணிக்கிறது நாங்கள். என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, இந்த உறவுகளையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு லைவில் எங்கேயோ இருக்காங்க. அவங்களாம் இங்கே இல்லை, அவங்களாம் சென்னை, சேலம், திருப்பூர். இப்போ சேலத்துலேருந்து ஒரு பையன் வந்து ஒரு அக்கா ஆர்கானியல் இதுன்னு போடுவாங்க, சுமதி அக்கான்னு, அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் பெரிய வீடியோன்னு தான் சொல்லலாம். அவங்களும் அது மாதிரி தான் சப்போர்ட் கொடுப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அந்த அக்கா அவங்க கூட வந்தாங்க லைவுக்கு, அவங்களும் நல்லா சப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்க வீடியோவும் நல்லாயிருக்கும், நான் பார்ப்பேன். அது மாதிரி வீடியோஸ் போடுறவங்கள்லாம் நம்மளுக்கு அவங்கள பார்க்குறோம், நம்மளுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறது வேறு விஷயத்தை தவிர, பிரைவேட்டு அவங்களாம் வீடியோவே வச்சில்ல, அப்படி இருக்கவங்களாம் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்கன்னா, அம்மான்னும், அக்கான்னும், அண்ணன்னும், தங்கச்சின்னும் அவ்வளோ உறவுகள் எனக்கு இந்த லைவில் கிடச்சிருக்குங்க. நான் அதை மறக்கவே மாட்டேன். திரும்ப டைம் குறைஞ்சப்போ கூட நான் சோர்ந்து இருந்தப்போ, அம்மா எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, முகமது நான் உங்களுக்கு டைம் பாஸ்க்கு வரலம்மா, அம்மான்னு நினச்சிடாம்மா வந்தோம், அதனால் வாங்கம்மா லைவுக்கு, கட்டாயம் நம்ம வீடியோ வந்து ரன் பண்ணுமா அப்படின்னு முகமது சொன்னாப்புல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முகமது வந்து என் பையன் மாதிரின்னு ஓயமாக சொல்லுவேன். லைவில் அம்மாங்கிற எந்த ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் நான் அம்மான்னு தான் சொல்லுவேன். அப்படி தான் நான் இது நாள் வரைக்கும் நான் விஜயாவெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா, கையில் வந்த உறவுகள் எடுத்துக்கிட்டோம்னா, அப்புறம் தங்கரதம், அப்புறம் சங்கரி, அப்புறம் சிவசங்கரி, நிலவின் மேகம்னு அவங்க ஒரு வீடியோ வச்சுருக்காங்க. நிறைய பேர் வீடியோஸ் உள்ள ராஜ், அவர் கேரளா, அவரும் வீடியோ வச்சுருக்காரு. நிறைய பேர் நம்மளுக்கு லைவில் வந்து இன்றைக்கும் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஐந்திணை குடும்பம் அப்படின்னு ஒருத்தவங்க எல்லாமே வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நான் போவேன், முடிஞ்ச மட்டும் போய் தான் பண்ணிகிட்ருக்கேன். நானும் என்னோடய தங்கச்சி ஊட்டி சங்கீதா,
நிறைய உறவுகள் இந்த இதில் கிடச்சிச்சு. வெளிநாட்டிலேருந்து தம்பி இது கீர்த்தி, நிறைய பையங்க வெளிநாட்டு பையங்க. என்னோடய கூட பிறக்காத பரப்புன்னு சொல்லுவோம்னா லைவில் சூசை முத்து, நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. நம்மளுக்குன்னு சப்போர்ட் பண்ண நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தவங்க தாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி லைவில் எனக்கு உறவு கிடச்சிச்சு. அதான் மலரக்கா. மலரக்கா பையன் பொண்ணு எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டு. மலரக்காவை நான் மறக்கவே மாட்டேன். மலரக்கா வந்து இப்போ ரீசெண்டாக வந்தவங்க தான் லைவில். ஆனால் நம்மளோட பிறந்து பழகின ஒரு அன்னோனியம் மலரக்காட்ட எனக்கு கிடச்சிச்சு. இன்றைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மலரக்கா. அக்கா பொண்ணு பாப்பாத்தி, அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணு கலைவாணி, இப்படிமா நிறைய பேர். அப்புறம் கார்முகில் நைட்டியில் வந்து கனிஷ்கா, ரோஹித்து, நிறைய பேரை சொல்லலாம். இதெல்லாம் நம்ம உறவுகள் சொந்தங்கள்னு எடுத்துக்கணும். சொந்தங்கள் தான். இவங்களும் நல்லா சப்போர்ட். ஆனால் படிக்கிறவங்களை வந்து படிங்கப்பா, நேராக இருக்கிறப்ப வாங்கப்பா லைவுக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். தனுசியா புட்டுக்கோட்டையிலேருந்து துறை டிரைவர் வேலை பார்க்குறாப்புல. அது தம்பி கன்னியாகுமரியிலேருந்து அஸ்வின்குமார். எல்லா பிள்ளைங்களும் அவ்வளோ உதவி அம்மா அம்மான்ட்டு ஒரு தப்பான ஒரு கமாண்டு கூட கொடுத்ததில்ல யாரும். இன்ன வரைக்கும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் என்ன சொல்கிறது. ஆனால் என் பையன் சொன்னான், அம்மா காசு வரும்னு நினைக்காத, உன் மனசு சந்தோஷமாக இருக்குல்ல, நீ போடு அப்படின்னு என் பையன் அமுதன் சொன்னான். அதே தான் நானும் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு எல்லா பிள்ளைங்களும் சொல்கிறத கேட்டுட்டு உங்களுக்காக வேண்டி என்னால் முடிஞ்ச மட்டும் இந்த லைவில் நான் வருவேன். நம்ம அந்த பிடிக்கிற வரையும் நிச்சயமாக நான் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த ஆதரவில் நான் வருவேன். இன்னும் நல்லா வேணுபால நிறைய பையங்க வர்றாங்க. இப்போ உதயா அவ்வளோ பையங்க புதுசாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. உறவுகளை தாண்டி இப்போக்கி நான் வந்து உறவுகளை உங்களை தான் நான் நினைக்கிறேன். அதனால் உறவுகளே நிறைய பேர் வாங்க, கை தூக்கி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து நான் முகமதை சொல்லியே ஆகணும். முகமது வந்து அதாவது என்கிட்ட வேணும்னே வம்புழுக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு வரோம் லைஃப்பை. ஆனால் பாசம் அதிகம் முகமதுக்கு, என் பையன் முகமதுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் எல்லாரையுமே நான் பொண்ணாகவும் பையனாகவும் தானே நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இன்னும் யாராவது நான் ஒரு சிலர் சொல்லாமல் இருந்தேன்னா வேதா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. வேதா வந்து மாமியாரோட ஐடியில் வந்து சந்தியான்ட்டு வந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாள் வரல. அப்புறமேத்தா நாங்கள் வந்து கர்த்தார் போயிருந்தோம்மா, இப்போ கண்டிப்பாக வரேன்னுச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் நான் வேதாவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், காணோம். வேதா இனிமேலுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு அது வா அம்மாவுக்கு சப்போர்ட் கொடு. இன்னும் எல்லா உறவுகளும் வாங்க, சப்போர்ட் கொடுங்க. சொல்லாமல் யார் இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்காக வேண்டி நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச சமையலெல்லாம் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களவும் உங்களை நான் பகிர்ந்துக்கிட்டுருவேன். இந்த லைவில் இருக்க நண்பர்களுக்காண்டி நிச்சயமாக நான் வீடியோ பண்ணுவேன். பெரிய வீடியோன்னு அந்த இப்போ சுமதி அக்கா இந்த மாதிரியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் பெரிய வீடியோ வச்சுருக்கவங்களாம் அதிகமாக நான் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் நம்பர் விடுவாங்க. அதை கேட்டோம்னா நாங்கள் வந்து விற்கிற பொருளுக்கு தான் பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் அங்கே போய் கேட்கணும், எங்கே போய் கேட்குறது, இப்படி தான் எனக்கு நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. பெரிய வீடியோ வச்சுருக்கவங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஒரு சிலர் செய்வாங்க, பாதி பேர் முக்கால்வாசி பேர் 100%, 90% சொல்லவே மாட்டாங்க. அது என்னன்னே தெரில அவங்களுக்கு. தான் மட்டும்தான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. நம்மளாம் இப்போ தான் சின்னோண்டு அதெல்லாம் நினைக்கவும் கூடாது. நம்ம அந்த மாதிரியும் இருக்கிறவங்க ஒரு சில இந்த சுமதியக்கெல்லாம் நல்லா எனக்கு சப்போர்ட் இன்ன வரைக்கும் அந்த மாதிரியும் இருக்காங்க. பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்ரீதர், அப்புறம் 3ஆம் அவதாரங்கள்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லுவாங்க, வாழ்த்துவாங்க. இப்படிமா எல்லோரும் நிறைய பேர் பாதி பேர் சொல்லாமல் யாரையும் இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. மறுபதிவு நான் விடையில் எல்லாரையுமே கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு கொடுங்க. வாங்க வீடியோவுக்கு பிடிச்சா லைக் கொடுங்க. பாய்.